இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரலோகத்தை விட்டு இந்த உலகத்திற்கு வந்து மனிதர்களின் பாவங்களை போக்கும்படி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து 40 நாளளவும் சீஷர்களுக்கு தரிசனமாகி பரமேறின இயேசுவானவர் தாம் சொன்னபடி மீண்டும் பூமியில் 1000 வருடங்கள் அரசாட்சி செய்யவும் அவன் செய்த நன்மை தீமைக்கு தக்கதாக நித்திய நியாய தீர்ப்பை வழங்கவும் அதிசீக்கிரத்தில் வருகிறார். பரிசுத்த வேதம் சொல்கிறபடி இயேசு கிறிஸ்துவினுடைய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் முதல் பாகமாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இரகசிய வருகை அவருடைய 1000 வருட அரசாட்சிக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழப்போகிறது என்பது மகா பெரிய உண்மை. அதில் கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பதும் பின்பு உயிரோடு இருக்கிற அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை எதிர்நோக்கி அவருக்காக ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கிறவர்கள் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட எடுத்து கொள்ளப்படுவார்கள் என்பதும் அதிசீக்கிரத்தில் நடைபெறப் போகிற உண்மை. காலத்தின் அவசரம். கர்த்தராகிய இயேசுவை சீக்கிரம் வாரும் என்று கர்த்தருடைய பிள்ளைகள் கூப்பிட வேண்டிய காலம் இது. இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று வாஞ்சையோடு கூப்பிடுகிற அவருடைய பிள்ளைகளை அழைத்து செல்ல எடுத்து செல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் வரப்போகின்ற காலம் இதுவே. இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று கூப்பிடுகிறதற்கான காரணங்கள். 430 வருட அடிமைத்தனத்தில் முறையிட்ட இஸ்ரவேலரை மீட்க தேவன் ஒரு மோசேயை எழுப்பி அனுப்பினார். இப்பொழுது நாம் காண்கின்ற உலகத்தினுடைய கடைசி 7 வருடங்களாகிய உலகத் தலைவன் என்று சொல்லப்படும் அந்தி கிறிஸ்துவின் கொடுங்கோல் ஆட்சி காலத்தில் மேசியாவே வாருமென்று கதறி அழுது முறையிடப் போகும் இஸ்ரவேலரை மீட்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆனால் அந்த தேவ கோபாக்கினையாகிய மிகுந்த உபத்திரவத்தின் காலத்திற்கு நீங்கள் தப்பும்படி கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரம் வாரும் என்று நாம் தினம் அடிக்கடி கூப்பிட வேண்டிய காலம் இது. தேவ வெளிப்பாட்டை பெற்றவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருகிறார் என்ற வெளிப்பாட்டை இரகசிய வருகையை பரிசுத்த வேதத்தின் மூலம் பெற்ற நாம் இயேசுவின் முதல் வருகையாகிய அவருடைய பிறப்பையும் அவரை காண்பதையும் பரிசுத்த ஆவியின் மூலமாக அறிவிக்க பெற்று அந்த நாளுக்காக ஆவலோடு தினம் காத்திருந்து இயேசுவானவர் 8வது நாளிலே பெற்றோர்களால் தேவாலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட போது தானும் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்திற்கு வந்திருந்து பாலகனாகிய இயேசுவை தன் கரங்களில் ஏந்தி இரட்சணியமாகிய கர்த்தருடைய கிறிஸ்துவை என் கண்கள் கண்டதே என்று சொன்ன சிமியோனைப் போல நாமும் அவருடைய வருகையின் காலத்தை அறிந்து பரிசுத்த ஆவியின் ஏவுதலை பெற்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் பார்க்கவும் அந்நாளிலே அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளவும் நாம் ஆயத்தப்பட வேண்டிய காலம் இது. தேவனுடைய மனிதனாகிய மோசே ஜெபித்தது போல எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று நாம் போராடி அழுது ஜெபிப்போமாக. பிரியமானவர்களே, அதிசீக்கிரத்தில் வரப்போகின்ற மணவாளன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க நீங்களும் ஆயத்தமா?